அழகாக நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோகோ லூசர் ரேஞ்சர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த சீரிஸ் அல்டிமேட்டாக ஸ்டோரி போயிட்டு இருக்கு. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. நான் எதனால் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, கதை உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் வெளியில் யாருக்கும் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகி தெரியல, அந்தளவுக்கு பார்க்கலாம் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே ஸ்டோரி செம்ம தூள் கலப்புதுங்க. இந்த எபிசோடில் சஸ்பென்ஸாக கூச்சி வச்சு கடைசியில் போட்டு வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டானுங்க. அதனால முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்க. கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி லைனை சூப்பராக புரியும். சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. ஹீரோவும் எப்படியோ ஒரு வழியா இப்போ மெகட்டியாவை கீழே வேலை பார்த்து ஒழுத்து அழிச்சிட்டேன். இப்போ மெகட்டியாவை அழிக்கிறதுக்கான நேரம். இதை கேட்டவும் அப்படியே ராஜா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை கொடுக்க வந்து அந்த பிரின்ஸ் வழியை போட்டு தள்ளிட்ட மாட்டோம். அதுக்கு உதவி பண்ண நானும் கண்டிப்பா பாஸ் மாஸ்டராக இருக்கிற அவரு அழிக்க நான் உதவி பண்ண மாட்டேன். நான் எப்படியா இருந்தாலும் தடுத்துருவோம், பரவாயில்லையா அப்படின்னு அவன் சொல்ல. இப்போ பார்த்தா நம்ம டிடெக்டிவும் ஷாக் ஆகிறான். என்னடா பார்த்தா ரீசெட் ஆயிட்டு இருக்கு. திரும்பி ரீசெட் ஆயிடுச்சான். செம்பாய் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு அவன் திரும்பி பக்கம் அந்த பார்த்து செம்பாய் இல்லை ஹீரோ இருக்கான். நீ செம்பாய் கிடையாது, நீ எங்கடா இங்கிருந்து வந்த? என்னுடைய செம்பாய் அவர் எங்கடா? நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு நம்ம விஷயம் வர என்ன ஜூனியர் பசங்க விஷயம் இப்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கீங்க, நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த விதமான அடியும் போடலையா? நான் லக்கிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்கேன். பட் ஆனா நமக்கு இப்போ புதிய ப்ராப்ளம் வந்துருச்சு, பரவாயில்லையா? அது என்னன்னா ஷெட்யூர் இந்த இடத்துல நான் பார்க்கல, அவன் எங்க போயிட்டான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சுக்குபாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சாக்கிரமா இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்டாண்டா, அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகிட்டே இல்லையா? ஹீரோவும் யோசிக்கிறான். பாவம் இந்த பொண்ணு சுக்குபோ பாஸ் மாஸ்டர் மகட்டியா இவ்வளவு ஃபுல்லா அப்படியே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எந்த வித ஞாபகமும் இல்லாம ஒரு இலியூஷன்ல மாட்ட வச்சுட்டான். இவளை எப்படியாச்சும் நான் காப்பாற்றணும். ஏன்னா இவ என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன். இந்த ஸ்கூல்ல அவன் எங்க இருக்கான்றத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டான். பாஸ் மாஸ்டர் எங்கடா இருக்க கம்யூனிட்டி. அப்புறம் பார்த்தா நீசிக்கு வந்ததுக்கு வந்துட்டு குட் மார்னிங் காய்ஸ், இந்த வாரம் உங்களுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க. அசோஷியல் நடக்கிறது போல தான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிடிபிஓ இந்த இடத்துல நீசிக்கு வரது பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். ஆமா ஷிடோர் எங்க இந்த இடத்துல இல்ல. சரி வாங்க போயிட்டு பாஸ் மாஸ்டர் இருக்கிறத போய் தேடுவோம். டிடெக்டிவ் பார்த்து திடீர்னு போயிட்டு டேய் தம்பி நீ இங்கேடா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடிந்த தெரியுமா? எங்கடா போயிட்டா போய்த்துக்காரன்? எங்க என்ன தேடிந்த? யார் நீ? ஹீரோவும் மிஸ்டர் டிடெக்டிவ் உங்களுக்கு நீசிக்கு தெரியுமா? தெரியுடா, இவன் என்னுடைய தம்பிடா. உண்மையை சொல்ல பண்ணா என்னுடைய டிடெக்டிவ் வேலையில இவனை மிஸ்ஸிங் லிஸ்ட்ல நான் சேர்த்து தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? கிட்டத்தட்ட போன வருஷம் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால இவன் பாதி வருஷத்துக்கு மேல காணாம போயிட்டானா. இவனை தேடிட்டு இருந்தேன்னு எனக்கு கிடைக்கவே இல்லை. பாதி வருஷம் நான் தேடிட்டு இருந்தேன் இவனை. எனது ஹாஃப் இயர்ஸா காணாம போயிட்டானா? என்ன அர்த்தம் இவன் சொல்றாரு? என்ன சொல்றீங்க? நான் காணாம போயிட்டேனா? நான் எல்லா டைமும் என் வீட்டுல தானே இருந்தேன். முட்டாளாட நீ என் வீட்டுல இருக்குன்னு சொல்லியிருக்கணும். இதை விட்டுட்டு உன் வீடு நீ உனக்கு நீ எங்க தனியா வீடு இருக்கு? நீ அவனோட தம்பிடா, அவனுக்கு அதெல்லாம் நான் ஆகலையா? சரி வா இந்த இடத்த விட்டு போயிடுவோம். எப்படி நீ இந்த மாதிரியான இடத்துல வந்து மாட்டினு எனக்கு புரியல. எதுவும் பிரயோஜனப்படாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்க எல்லாருமே மெகட்டியா கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கான். அதனால நம்ம என்னதான் தப்பிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா உன் தம்பி இந்த இடத்துல வரதுக்கு தயாரா இருக்க மாட்டான். ஏன்னா அவனும் அவனுடைய கண்ட்ரோல் இருக்கான். கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா ஒரு தினம் ஸ்டார்ட் ஆகும், திரும்பி ரீசெட் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நடக்கும். ஹீரோவா அதை யோசிச்சு பார்க்கறான். என்ன இது இவங்க சொல்றதுல ஒவ்வொன்றுலயும் கதை கொஞ்சம் இடிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு பாதி வருஷம் அவனை தேடிட்டு இருக்கான். அவன் நடா சுயநலவிலே இல்லாம இந்த இடத்துல தான் நான் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். யாருன்னே தெரியலன்றான். அப்படின்னு கோபத்துல அவனை யோசிச்சுட்டு இருக்க. என்னடா இங்க நடக்குது? அப்புறமா என்னடாச்சு? தலைவலியை போகிறதுக்காக திரும்பியும் நான் இது முதல்ல இருந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கினே பின்னாடி இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையுமே உடைக்கிறான். சாக்குறமா என்னடா பண்ணிட்டேன்? விண்டோ கிளாஸ் எல்லாத்தையுமே நீ உடைச்சதுனால ஸ்கூலுடைய ரூல்ஸ் மீறிட்டா அப்படின்னு அவன் அதாவது நம்ம நினைச்சு சொல்லுவான். திரும்பி ரீசெட் ஆயிடும். ஏய் எதுக்குடா முட்டாள்தனமா இந்த மாதிரி பண்ண? எல்லாத்தையுமே கவனிங்க. என்ன இந்த இடத்துல நடக்குதோ அது எல்லாத்தையுமே ஒத்து கவனிங்க. நமக்கு இதுல இருந்து தான் க்ளூ கிடைக்க போகுது. ஈஸியா உன்னோட பக்கம் இவனால இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா சுக்குபாவும் இன்னைக்கான மேக்ஸ் டெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நீஷிக்கும் திரும்ப வரான். அவனை இந்த வாரம் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். அடைச்சா இதுல எதுவுமே எனக்கு கண்டுபிடிக்க முடியல, அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு திரும்பியும் போயிட்டு கிளாஸை உடைக்க இந்த மாதிரி பல தடவை ட்ரை பண்ணுவான். ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ண இன்னொரு பக்கம் விஷயக்கு வந்து புரிஞ்சிருது. இந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, கண்டிப்பா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்ன்றது. அதனால ஹீரோ வந்து கிளாஸ் உடைக்கிறது போக முடியும் விஷயம் பார்த்தா டே நீங்க கவலைப்படாத, நீ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண, நான் உனக்கு இந்த கிளாஸை உடைக்க உதவி பண்றேன், நீ போதும் மட்டும் சொல்ல நான் பண்ணி பாட்டிக்கிறேன். சரி ஓகே நான் அப்சர்வ் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணாம பண்ணுங்க சம வேகமா திரும்ப ரீசெட் ஆயிட்டு இருக்கும். இல்ல முக்கியமா டிடெக்டிவ் தான் பாதிக்கப்படுறான். அதுக்கப்புறம் தொடர்ச்சி அதே மாதிரி ரீசெட் ஆயிட்டு இருக்க. ஒவ்வொரு முறையும் இதே மாதிரியான விஷயத்தை வந்து அவங்களும் அதாவது சுக்குபாவும் நம்ம நீசிக்கு வந்து சொல்ல ஹீரோ ஒரு வகையில கண்டுபிடிப்பான் பாருங்க. அது என்னடானா சுக்குபா வந்துட்டு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா நீசிக்கு டக்குன்னு வந்துட்டு ஹலோ கைஸ் குட் மார்னிங், இந்த வாரம் உங்களுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க ஆஸ் யூஷுவல் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சோர்ந்து போன நிலைமையில சொல்லுவான். ஹீரோ டக்குன்னு கணிச்சிருவான். கண்டிப்பா இந்த கம்யூனிட்டி பையன் தான் பாஸ் மாஸ்டரா இருக்கணும்னு. இவன் தண்டா பாஸ் மாஸ்டர் மெகட்டியா நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னது மெகாவா? யாரா நீ சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி அவன் தெரியாத மாதிரியே நடிப்பான் பாருங்க. டிடெக்டிவ் உள்ள போது என்னடா வச்சிட்டு இருக்கா? அவன் என் தம்பிடா, அவள மகட்டியாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உன்னுடைய எங்கர் பிரதரனியா பாதி வருஷம் தேடிட்டு இருந்தேன்னு சொன்னேன், கரெக்ட் தானே? அது வரைக்குமே நீ மீட் பண்ணாதவன், அதை பத்தி எதுவுமே சொல்லல. பட் ஆனா நாங்க இந்த இடத்துக்கு வரும்போது அவன் எங்க கிட்ட சொன்னான், நான் இந்த இடத்துக்கு ஸ்கூலுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுதுன்னு. ஒன்லி ஒரு வாரத்துக்கு வந்தவன் இத்தனை வருஷமா எந்த இடத்துல வாழ்ந்துருந்தான். அப்ப அவன் போய் சொல்லணுன்றது இதுல இருந்து தெரியல உனக்கு? எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அவன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்டா. நாங்க தெளிவா தானே இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், பாஸ் மாஸ்டர் வந்து அவனுடைய மெமரிஸ் எல்லாமே ரீசெட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் பிரெயின் வாஷ் பண்றது மூலியமா தன்னுடைய இலியூஷன்களை வாழ வச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு ஹியூமனுடைய பாடி அவன் டேக் ஓவர் பண்ணி தனக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறான். அது இந்த இடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. விஷயம் நற்பக்கம் ஸ்மைல் பண்றான். ஒரு வழியா லம்பால் கண்டுபிடிச்சாங்க. பாஸ் மான்சர் பிரெயின் வாஷ் பண்ணதுல இப்ப யார் இருக்கானா லம்ப நீஷிக்கு தான். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, அவன் மான்சரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிவம் வயிற்றுல ஒரே ஒரு அட்டாக் தான். என்னடான்னு பார்த்தா பாம்பு கையை கொண்டு அட்டாக் பண்ணுவோம் பாருங்க. பாஸ் மான்சர் மெகட்டியா டிடெக்டிவ் அதோட சோழி காலி சுக்குபாபும் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாக்க நீசிக்கு எதுக்காக நீ இப்படி பண்ண, இந்த மாதிரிலாம் பண்ண நீ ஸ்கூலோடைய வயலேஷன் மீறதோ சாமான் சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஆனா அடுத்த கட்டமே எந்த ஒரு பெல்லும் அடிக்காம டைமும் ரீசெட் ஆகாம அப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இந்த கம்யூனிட்டி தண்டாது. இன்ஃபினிட்டி லூப் வந்து யார் கிரியேட் பண்ணணும் அவன் நினைச்சா மட்டும்தான் திரும்பியும் லூப் தொடரும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிருக்கான் அப்படின்னு விஷயம் சொல்ல. ஆமாண்டா என் பாலிசி படி இந்த இன்ஃபினிட்டி லூப் நான் சொன்ன மட்டும் தான் தொடர்ச்சி எங்க இல்லைனா நின்றுடும். ஏன்னா இந்த இடத்துல என்னுடைய பர்சனல் டீல் ஒன்று வந்துருச்சுல, அதை கவனிக்கிறதுக்காக இப்ப டைம் நிறுத்திருக்கேன். அதனால உங்களுடைய கதையை இதே இடத்துல முடிக்கணும். இதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு உங்களால ஜென்மத்துக்கும் போக முடியாது. மெகட்டியா எவ்வளவு தெரியும் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ உணர்வுக்கு பாஸ் மாத்திர கொள்றதுக்கு தயாரா இருக்கான். செம்ம காண்டில் இருக்கான். விஷயம் டோக்கியோவாவுடைய டீமுக்காக நான் இவனை ரிவெஞ்ச் எடுப்பேன். ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ரியல் வேர்ல்டுக்கு நம்ம திரும்ப போகணும். அதனால இவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த எப்படி போறதுன்றது தெரியாம போயிடும். திரும்ப போறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திரும்பலாம் போக முடியும், அது நான் நினைச்சாதான் முடியும். என்ன கொண்டுட்டு அவங்களால போக முடியுமா அப்படின்ற மாதிரி தன்னுடைய உண்மையான தலையை வர வைக்க சுக்கப்ப பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கான். நான் தாண்டா அந்த பாம்பு மெகட்டியா, உங்களால இப்ப என்ன பண்ண முடியும், நான் தான் பாஸ் மாஸ்டர், உங்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டு அனுப்புற மாதிரி ஐடியாவே கிடையாது. அப்ப நாங்க அனுப்ப வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ விஷயம் போயிட்டு அவன் அட்டாக் பண்ணலாம் பார்க்க. இன்னொரு பக்கம் பார்த்தா படி நீண்டுகிட்டு போது இவன் பார்த்தா தொலைவில் போயிட்டு இருக்கான். என்ன இது, அவனை போய் அடைவ முடியல, தம்ம தொண்டு படிக்குதானே 15 ஸ்டெப் எடுத்து வச்சாலே போயிடுவோம் போலியே. ஆனா இப்ப என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னப்பா ஆச்சு, 2 பேரும் ஏன் பிரிஞ்சு போயிட்டு இருக்கீங்க, சாக்கிரமா நீ நட தப்பான வழியில போயிட்டு இருக்க, என்னடா இங்க நடந்துட்டு இருக்க மாதிரி விஷயம் இன்னொரு பக்கம் புலம்பிட்டு இருக்கேன். உங்களால என்ன சேஸ் பண்ணி வர முடியாது, நீ அந்த இடத்துல உனக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி பாஸ் மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தா இன்னொரு படி அவனை வந்து நசுக்கு வர ஹீரோவை ஜம்ப் பண்ணிடுறான். விஷயம் இன்னொரு பக்கத்தெல்லாம் பார்த்துட்டு காண்ட்ல தன்னுடைய டிவைன் ஆர்டிஃபிக்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு பாப்பா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல விஷயம் கிளம்புவான். ஆனா சுக்குபா திடீர்னு கத்தது பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே டக்குன்னு போயிட்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு அந்த ஆபத்துல தான் மாட்டிப்பா. விஷயம் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஹீரோ ஃபீல் பண்ண என்னம்மா உன்னால முடியலையா விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு அவனும் கேட்க, என்ன நடந்தாலும் சரி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், உன்னை இந்த இடத்த விட்டு அழிக்காம போக மாட்டோம்டா அழித்து தேர்வன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிவைன் ஆர்டிஃபிக்ஸோட பவர் பயன்படுத்தி அவன் அடிச்சாலுமே ஹீரோவோ உன் பின்னாடி பாரு விஷி அப்படின்னு சொல்ல அவனுக்கு பின்னாடி வந்துட்டு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு அட்டாக்கை கொடுத்து அவன் உடம்புல இருக்கிற அந்த டிவைன் ஆர்டிஃபிக்ஸும் அதோடைய சார்ஜரையும் எடுத்துருவான். இது இருந்தா தானே இவ்வளவு ஆடுவேன், இது இல்லைன்னா நீ வாய் பேச மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் அந்த இருந்து அவகிட்ட வந்துட்டு அவள் அழிக்கணும் பார்க்க, டேய் அந்த மாதிரி பண்ணிடாத சாவறதுக்கு தயாராரு விஷி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கதருவான். குட் பை பாஸ் மான்சரும் வந்து அழிக்கலான்னு பார்க்க இன்னொரு பக்கம் நம்ம விஷயம் என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் கையால இவனுக்கு சாவு வந்தே ஆகணும், அதனால அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாதாரண பல்ல வச்சு அவனுடைய கைகளை கடிக்கலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு பார்க்க யாரும் வந்திருக்காங்க. யாருன்ற மாதிரி இவனும் திரும்பி பார்க்க பார்த்தெல்லாம் விஷயம் தான் ஹீரோ மாதிரி ஷாக் ஆகிறான். இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தானே, நீ எப்போ இந்த இடத்துக்கு வந்தேன்னு நம்ம பாஸ் மான்சர் மெகட்டியாவும் கேட்க, அது ஒன்றும் இல்லை நான் ஃபோர்ஸ் பண்ண வகையில தான் நானே உள்ள உட்காந்து வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்ஜெட் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது தெரியுமா, ரொம்ப வருஷங்களா இதை நான் பயன்படுத்தி வரேன், அதுவும் ஒன்ன மாதிரியான ஆளுங்களுக்காகவே. குளோட்டோனி வே இது ஷிடோரி நீங்க எப்படி இப்படி வந்தீங்க, அவங்ககிட்ட நிக்காதீங்க, அவன் தான் அந்த டேஞ்சரஸான பாஸ் மாஸ்டர், உங்களை அடிச்சிட்டு போறான், வந்துருங்க அப்படின்னு அவன் இன்னமும் காமெடி விஷயம் நினைச்சுக்கிட்டு ஹீரோவும் வந்துட்டு அவனை எதனா பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அவளை இருக்க அக்கறையில் கேட்டு இருக்கேன், அவ்வளவு பெரிய டேஞ்சரஸான ஆள் அடிக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன், இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், அதை நீ கண்டுக்க மாட்டேன் பாத்தியா, என்ன சொல்லிட்டு இருக்க, அவன் தான் பாஸ் மாஸ்டரியா, உன்னால எதிர்த்து சண்டை போட முடியாது அவனை எதிர்த்து அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு ஷாக்காவான். சரி வார்த் ஹேமரை பயன்படுத்தியா அவன் சோழியை முடிப்பேன். ஹீரோ பார்த்துட்டு ஷாக்காவான். அது ஆமா ஷிடோரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல இத்தனை நாளா பார்த்தா ஷிடோரி தான் கிரீன் கீப்பரா இருந்திருக்கான். அவன் முருவாரமா பாருங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு வாய் எடுத்துட்டு போயிடுவான். அப்பனா ஷிடோரி தான் கிரீன் கீப்பரா. ஷிடோரிக்கு பயங்கரமான ஒரு டைலாக சொல்லுவான். மெகட்டியா என்னடா இத்தனை நாளா எவ்வளவு தைரியம் இருந்தா சாதாரண அப்பாவியான மக்களை உன்னுடைய வலையில விளைவழிச்சு உன்னுடைய தேவைக்காக அவங்கள பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒன்ன மாதிரியான பாஸ் மாத்திரம் நாங்க சும்மா விட்டுருவோம்னு நினைச்சியா, எவ்வளவு தைரியம் இப்படி பண்ணிருப்பேன், அதுக்கு பதிலடி கொடுக்க தான் என்னுடைய ஆளுங்களை இந்த இடத்துக்கு அமைச்சு வச்சா அவங்களையும் நீ கொண்டுட்ட. ஆனா இப்போ நாங்க திரும்பி ரிவெஞ்ச் எடுக்க அதுக்காக வந்திருக்கோம். இத்தனை நாள் பாம்புக்கு மகுடி ஊத யாருமே வரலையா, அதனால நாங்க வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மகுடி ஊதி அதை வெளியே வர வச்சிருந்தோம். பட் ஃபைனலா இப்ப கடைசியா அந்த பாம்புக்கு மகுடிக்கு பதில சங்கு ஊத நானே வந்துட்டேன் டைமிங்ல. எப்படி இருக்கு என் டைமிங்க, எப்பவுமே நாயத்தை எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியாது மான்சர்ஸ், அது மட்டும் நான் வச்சுக்கோ. ஹீரோவால மனசுக்கு ஏத்துக்க முடியல, ஷிடோரி தான் இதனால கிரீன் கீப்பர் இருந்திருக்கணும், இப்படி நான் இதை கவனிக்காம போயிட்டேன், அவன் என்னுடைய நல்ல நண்பன்ல நினைச்சிருந்தேன். சரி ஓகே என்னுடைய வயசு மேலே நீ கையை வச்சுட்டேன், அதனால பாம்புக்கு சங்கு ஓத வேண்டிய நேரம் வந்துருச்சு. டேய் என்னடா தேவையில்லாத டைலாக்ல பேசிட்டு இருக்கேன், எனக்கு உன்னுடைய டைலாக் முக்கியம் இல்ல, நீ செய்ய போற செயல் தான் முக்கியம், அதனால நீ என்ன நினைச்சாலும் எனக்கெல்லாம் சங்கு ஓத முடியாது, உங்க ஒட்டு மொத்தமா உங்க கதையை தான் நான் இந்த இடத்துல மாட்டிக்க போறேன், என்னுடைய இல்லுஷனுக்கு அளவே இல்லை தெரியுமா அப்படின்னு அவனை சொல்லிக்கின்னு உருமாறுவான். என்ன உருவானாலும் ஒன்னாலும் என்ன எதிர்க்க முடியாது அப்படின்னு பெருசா உருவா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கிரீன் கீப்பரும் அதெல்லாம் நம்ம சிடோரியும் தன்னுடைய ஹேமரை பெருசாக்குவான். இன்னொரு பக்கம் மகட்டியாவும் தன்னுடைய மிகப்பெரிய இலியூஷனுக்குள்ள அவனை விழ வைக்கலான்னு பார்ப்பான். ரேஞ்சர்ஸை எதிர்த்து மான்சஸால எப்பவுமே ஜெயிக்க முடியாது, செத்த இன்னைக்கு அப்படின்னு அந்த ஹேமரை பயன்படுத்தி ஒரே ஒரு அடி கொடுப்பான். அடி கொடுத்து அடுத்த செகண்டே அந்த இலியூஷன் வேர்டுல இருந்து அப்படியே தூக்கின அழுக்கா வெளியே கூட்டு வந்துடுறான் நம்ம மகட்டியாவன். அவன்
ஒரு பக்கம் கத்துட்டு இருக்க ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியத்துல இருக்கான். என்ன இங்க நடந்துச்சு? இப்போ ரியல் வேர்ல்டு எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இலியூஷன் வேர்ல்டு பிரேக் பண்ணிட்டான் இந்த கிரீன் கீப்பர். எப்படி அசால்ட்டா இதை பண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த இடம் இடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிக்குது. சுகுபா ஒரு பக்கம் பார்த்து அந்த டிடெக்டிவ் பாதுகாத்துட்டு இருக்கா. அவனும் பார்த்து ஒரு பக்கம் விழ, இன்னொரு பக்கம் இஷ்யூம் கீழே விழ. ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல. அடைச்சேன் இந்த மெகட்டி இல்லாதனால ரியல் வேர்ல்டுல இருக்கிற இந்த இலியூஷன் வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. ட்ரீம் வேர்ல்டு கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டவன் சொல்றதை பார்த்துட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போக, சாக்கரமா எந்த காரணத்துக்காகவும் கண்டிப்பா இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், திரும்ப பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். காட்டோ நான் சொல்றதை கவனிடா, நான் தான் மெகட்டியா பேசுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஓட்டோபியா கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து வரதுனால அதை திரும்பி உருவாக்குறதுக்காக நீ கொஞ்சம் உதவி பண்ணினா நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, என்னுடைய தோல் ரொம்பவும் பழசாயிடுச்சா, அது புதிய தோலை நான் உரிக்கிறதுக்காக எனக்கு புது உடம்பு தேவை. அதுக்காக உன்னுடைய உடம்பு எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணினா நம்ம நினைக்கிற இந்த லட்சியம் இருக்கிற இந்த ட்ரீம் வேர்ல்டு திரும்ப உருவாக்க முடியும். அதுக்காக எனக்கு உதவி பண்ண கண்டிப்பா நான் உங்களுக்காக பண்ணுவேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் போலாம் பார்க்க. பட் நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான். நான் விட்டாதானடா நீ போறதுக்கு, திரும்ப என்கிட்ட தோத்து போக்க போறியா? டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண திரும்ப இது மாறிடுச்சு. செம்மையா கோபம் வந்து எனக்கு. ஏன்னா எனக்கு என்னுடைய நண்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. என் கூட வந்து யாருக்காச்சும் எதனா ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் கொண்டுடுவான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோபத்துல பேசுறான். நம்ம சுகோபாவை யோசிச்சு பார்த்தேன். முட்டாள்தனமா பேசாத, என்ன பண்ணாலும் எதுவுமே மாறாது. ஏன்னா லார்ட் மெகட்டியா கிரியேட் பண்ண இந்த வேர்ல்டுனால ஆதரவற்ற நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இந்த இதில் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்காரு. அதனால சாக்கரமா இல்ல ஃபைட்டர் டி ஒரு நாளைக்கு என்ன தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை ஸ்வாடுகளை பயன்படுத்தலாம் போவான். ஹீரோ பதில் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். அது பிளாஷ்பேக்ல என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கூட ஸ்வாடு கலையில பொறுத்தவரைக்கும் நம்ம ஹீரோ தோத்து போயிருப்பான். அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இவங்க கிட்ட அதை பத்தி கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம டிடெக்டிவும் இங்க பாரு எப்பவுமே இப்படிதான் பேசிக் அட்டாக் இருக்கும், கெண்டோல இதுதான் பேசிக் அனுமோ. ஆனா எதுக்காக லோவர் பாடிலாம் குறி வைக்க மாட்டாங்க, எல்லாம் தலைக்கு தான் வைக்கிறாங்க. ஏன்னா அது இந்த கெண்டோல இருக்கிற ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆனது. ஆமா தம்பி அவன் சொல்றது சரிதான். கெண்டோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500 வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால திடீர்னு எதனா ஒரு விஷயத்தினால கூட ரூல்ஸ் யாருமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாற்ற மாட்டாங்க. ஹீரோவும் யோசிக்கிறான், என்னது 500 வருஷமா, அப்ப எனக்கு தான் சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிளாஷ்பேக் அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ தலைமை கெண்டோ அட்டாக் தான் பயன்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டவும் அதே மாதிரி பண்ணுவான். ஹீரோ இதை கணிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய காலுக்கு குறி வைக்கலாம் போக. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரீம் வேர்ல்டு உடஞ்சி இப்போ ரியல் வேர்ல்டுக்கு வர தரையில நின்றுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ கால குறி வச்சு அடிப்பான். அதோட அவன் அதே இடத்துல மயங்கிடுவான். இன்னொரு பக்கம் பவர் எல்லாமே போயிட்டு நார்மலா இருக்கிற நம்ம மெகட்டியாவை காமிக்க அவன் பார்த்தா ஒரு பாம்பாட்டம் சுத்திட்டு போயிட்டு இருக்கான். அடைச்சா நான் கொஞ்சம் கூட பார்க்கல, இந்த அளவுக்கு தோத்து போகணும். இப்போ எனக்கு புதிய பாடி தேவை. பாடி இருந்து திரும்பி என்னால் மீண்டு வர முடியும். எனக்கு இப்போதைக்கு போதுமான சக்தி இல்லை. அந்த முட்டாள் கிரீன் கீப்பரை நான் சும்மா விட மாட்டேன். ரேஞ்சர் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க எது வந்து இது உயிர் எடுத்துட்டு இருக்கான்னு தெரியல. முக்கியமா அந்த ஃபைட்டர் டி அவன் பண்ண வேலையால தான் எல்லாமே இது இப்படி மாறிடுச்சு. என்னுடைய பிளானையும் கெடுத்து என்னையும் கண்டுபிடிச்சிட்டான். அவன் நமக்கே துரோகம் மாட்டானா, மாந்தஸுக்கு எதிராக துரோகம் மட்டும் ஒருத்தன் எப்படி ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்க முடியும்? அவனை நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அவனும் கோபத்தில் போயிட்டு இருக்கும் போது நம்ம விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி நிறுத்தி வைக்கிறான். எங்க போற, இன்னும் நான் சரியான ரிவெஞ்ச் உனக்கு கொடுக்கல. உன்னால இந்த இடத்துல எங்களுடைய ஆட்களும் டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களும் இறந்து போயிட்டு நிறைய பேர் எலியூஷன்ல மாட்டி தன்னுடைய லைஃபை தொலைச்சவங்க பல பேர் இந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான நியாயம் கிடைக்காம நீ எந்த இடத்துல ஓடி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிரீன் கீப்பரும் டக்குன்னு அந்த வந்துட்டு ஒரு அடி ஆமரை பயன்படுத்தி அடிச்சிருவான். அதே இடத்துல அவன் கதை க்ளோஸ் பாஸ் மாஸ்டர் மெகட்டியா செத்துட்டான். அவளுக்கு ஒரு பக்கம் அவன் செத்ததோட நினைவை வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு படித்துன்ற ஒரு திருப்தியோட அவளும் கிரீன் கீப்பர் பார்க்க அவனும் நல்ல வேலை பண்ண மாதிரி சொல்ற தட்டிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நார்மல் ஆக்கிட்டு அவனும் வெளியே போயிட்டு நல்ல வேலையை வச்சு நான் கரெக்ட் டைமிங் வந்துட்டு நல்ல வேலை பண்ணேன். இப்போதைக்கு உன்னுடைய காயத்துலாம் போய் மருந்து போடு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே தூக்கிப்பட்டு மதிப்பா டேய் இவ்வளோ நேரம் எங்கடா போட்டு கம்முனாட்டி வந்து இடத்துல வந்து வேலையை முடிக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அது முன்னாடி பண்ணிருக்கலாம் மேடான்னு சொல்ல முன்னாடியே பண்ணி தான் இவனை எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முடியும் எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கூஸ் பம் ஆயிடுச்சு. டைமிங்கை மிஸ் பண்ண கூடல ஹீரோ ஒன்று பக்கம் ஷிரோடி நீ தான் கிரீன் கீப்பரா, இவன் என்னத்துக்கு இவ்வளோ கோபத்தோட வந்து நம்மள பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் அட்டாக் பண்ணி அவனை கொண்டுடலாம் பார்ப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா சுகுபா டைமிங்ல வந்துட்டு அவளை காப்பாத்திடுவான். என்னது உண்மையா இது சுகுபோ? என்னப்பா திரும்பி உன்னுடைய மெமரிஸ்லாம் வந்துருச்சா? நல்லா இருக்கியா? வந்துருச்சு. நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும் என்னால எந்த விதமான உதவியும் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நீ எதுவுமே பண்ணாதனால சிறப்பாக முடிஞ்சிச்சு. உண்மையா சொல்ல போனா நாங்க கூட பெருசாக எதுவுமே பண்ணலப்பா. அவனை கண்டுபிடிச்சி பிரமாதமா கலக்கந்தே இவன் தான். நீ இவனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கை காமிக்கிறான். இவன் தான் உன்னை காப்பாத்தனா? அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் எதுவுமே பெருசா பண்ணலையா அப்படின்னு பார்த்தாலுமே நம்ம சுகுபா வந்து நம்ம சாக்குராமா ஒரு மாதிரி ஃபீலிங்கோட ரொம்ப நன்றின்னு சொல்ல சாக்குராமாக்கு தலைவனுக்கு ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கெட்டோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவது மட்டும் இல்லாம அந்த டிடெக்டிவும் என் தம்பி என்ன ஆனது தெரியல, அவனுடைய ஃபேஸை வேற க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் போலம்ப கெட்டோ அரெஸ்ட் ஆகிட்டு போறதுக்கு முன்னாடி சாக்குராமா இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கப்புறம் நீ தாண்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு அவனும் கிளம்புறான். இன்னொரு பக்கம் வந்து அட்டேங்கப்பா வர சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்க தானா எவ்வளவு பேர் மீண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்க, நம்ம நாங்கள் அந்த மாந்தஸை அழிச்சிட்டோம், அதனால இதுக்கப்புறம் நீங்க யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டிய அவசியம் உங்களுடைய வீட்டு கிளம்புங்க சொல்ல எவ்வளவு தெரிஞ்சு எப்படி பண்ணிருப்பீங்க. நாங்க அந்த ட்ரீம் வேர்ல்டில் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டோம், எல்லாத்தையுமே நீங்க கெடுத்துட்டீங்க, எங்களுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணீங்க, நீங்க யார் இந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இப்போ இவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோமா கடுப்பாயிட்டு என்னதே டை கம்முனாட்டி பசங்களா உங்க எல்லாரையும் காப்பாத்து கஷ்டப்பட்டு நாங்க தான்டா உயிரை கூட காப்பாற்றுனா இப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு அவன் கோவப்பட்டு சொல்ல விஷயம் யங் பாய் உனக்கு தெரியல, இதெல்லாமே ஆல்சோ ஒரு பார்ட் ஆஃப் தி ரியாலிட்டி தான்டா, எப்பவுமே நடக்குது தான். அப்பனா இவங்களை காப்பாத்து எல்லாமே ஒருத்துல இருந்து தான் சொல்றீங்களா அப்படின்னு அவனுக்கு கேட்க விஷயம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம பாஸ் மாஸ்டர் மெகட்டியாவை கொண்டது வந்து நம்மளுடைய கடமை. இவங்களை காப்பாத்துறதுனால நம்மளுக்கு ஹாப்பினஸ் வருதோ இல்லையா, அவனை கொண்டதுனால நமக்கு ஹாப்பினஸ்
ஹாப்பினஸ் வரும். அதனால கடைசியில் நம்ம நியாயத்தை எப்படி காப்பாத்திட்டோம். இதுக்கப்புறம் எல்லாரும் ரியாலிட்டியா வாழ்வாங்க. சரி வாங்க வேலையை முடிச்ச கையோட போயிட்டு நல்லா பார்ட்டி கொண்டு என்ஜாய் பண்ணலாமா, வாங்கடா கடை வெட்டி சாப்பிடும் சொல்லிட்டு அவங்களும் பார்ட்டி பண்ணுறது போக்க. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு ஹீரோவும் கரியா இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுன்னு போறான். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜூல நடந்த சம்பவத்தினால இப்ப ரெட் ரேஞ்சர் மேல நிறைய தப்பான வதந்திகள் பரவுறது காரணமா இப்ப ஸ்கூல்ல பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் பார்த்து வந்திருக்கான். ஆட்டோகிராஃப்ஸ் யாருக்கு வேணும் எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க, அது மட்டும் இல்லாம கவலைப்படாதீங்க, நீதியும் நேர்மையும் காப்பாத்த நான் இந்த இடத்துல இருக்கேன், ரெட் கீப்பர் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி பேச. ஆனா ஒரு பையன் மட்டும் ஆனா நீங்க ஏன் வந்து காப்பாத்த வரல, நீங்க நினைச்சிருந்தா காப்பாத்திரலாம், ஆனா நீங்க ஒண்ணு காப்பாத்த இருந்ததுல ஒரு ஸ்டூடெண்ட்டை காப்பாத்துறதுக்கு எங்களுடைய டீச்சர் தான் உயிரை விட்டாங்க அப்படின்னு அவனுக்கு எதிராக பேசுறதுல டேய் என்ன பேசுற, நான் நீதி நேர்மை நியாயம் இது எல்லாத்தையும் காப்பாத்துறவன் நான் தான், அதனால ரேஞ்சர்ஸ் தான் எப்பவுமே அப்படின்னு ஹாப்பியா சொல்லணும் சரியா அப்படின்னு பேசுறதுல அவனும் சரி என்ன மன்னிச்சிருங்க நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவனும் அதுக்கப்புறம் மாத்தி பேச ஆரம்பிக்க. இவன் மிரட்டின மட்டும் அந்த பையன் பயந்துட்டான். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு வயசானவரும் குப்பையெல்லாம் கலாரி போட்டு இருக்காரு. அந்த டைம்ல பார்த்தா அந்த குப்பைக்கு அடியிலப்போ நம்ம சாக்குறாம பார்த்தா படுத்து கிடக்குறான். அதோட இந்த தெளிவோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க. நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுமா.